எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஒரு 5 டிப்ஸு சொல்ல போகிறேன். கிச்சன் டிப்ஸு போட போகிறேன். வாங்க பார்க்கலாம். எப்படி இருக்கீங்க எல்லாருமே? கப்பு இருக்கு இல்லையா, அந்த கப்பு அடியில் வந்து கத்தி வச்சு நம்ம ஷார்ப் பண்ணான்னா கத்தி நல்லா ஷார்ப் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இப்படி தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா 1 மினிட் தேய்ச்சினிங்களா போதும், நல்லா உங்களுக்கு ஷார்ப் ஆகிடும் கத்தி. ஓகேவா? பாருங்கள் கைஸ், இப்போ பாருங்கள் கைஸ், நல்லா தேய்ச்சிட்டேன் நான். இப்போ வெட்டி பார்க்குறாங்க. அப்படியே இந்த கத்தி வந்து வெட்டவே இல்லை, ஃபுல்லாக மொக்கையாக இருந்துச்சு. இப்போ நான் இப்போ தேய்ச்சினேன். இந்த கப்பில் வச்சு கீழே அடியில் தேய்ங்க. நீங்கள் எந்த கப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பீங்காம் கப்பு. ஓகேவா? அந்த கப்பில் வந்து தேய்ச்சி பாருங்கள். கட் ஆகிடுச்சா? நல்லா கட் ஆகிடும். ஷார்ப் அப்படியே இறங்கி சாலிடாக அதுக்கு கட் பண்ணலாம். பாருங்கள் கைஸ், அப்படியே ஷார்ப்பாக இறங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 2 ஃபிஷ் வந்து இது சின்ன ஃபிஷ்ஷாக இருக்காது, அது அயலை மீனில் அந்த மீனை வச்சுருக்கேன். நான் க்ளீன் பண்ணிட்டேன். பட் நான் உள்ளே மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பல் தேய்க்கிற ப்ரஷ்ஷு, வேஸ்ட்டு ப்ரஷ் இருக்குல்ல, அது வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த ப்ரஷ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுங்க. லாஸ்ட்டில் இந்த ஃபிஷ்க்கு உள்ளே வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்கன்னா உள்ளே அப்படியே க்ளீன் ஆகிடும் ஃபிஷ்ஷு. சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3. ஓகேவா? இது வந்து ஃபேன் க்ளீன் பண்ணுறதுன்னா இந்த ப்ரஷ்ஷு இதுக்கும் யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு மேலே ரொம்ப டேட்டி ஆகிடுச்சுன்னா லைட்டாக அப்படி நீங்கள் டச் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அதில் இருக்கிற டஸ்ட் அப்படியே கீழே. சரியா? பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே வந்துடுது பாருங்கள். ப்ரஷ்ஷில் பாருங்கள். இந்த ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டுன்ட்டு தூக்கி போட்டுறாதீங்க, நல்லா வாஷ் பண்ணி வைங்க. இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் உங்களுக்கு. பாருங்கள். டிப் நம்பர் 4 கைஸ், பாருங்கள் கைஸ், அரிசி இருக்குது இல்லையா, இந்த அரிசியில் வந்து மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் போட்டு, எவ்வளோ அரிசி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 2 ஸ்பூன்னு, ஒரு 10 கிலோ இருந்தாலும் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். எறும்போ எந்த பூச்சி இருந்தாலும் அரிசி உள்ளே போகாது. சரியா கைஸ்? பரட்டு வச்சுருங்க. நல்லா 1 ஸ்பூன்னு மஞ்சப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த மாதிரி கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. அரிசி எப்போ வந்தாலும் உங்களுக்கு 1 இயர் போனாலும் அந்த அரிசியில் பூச்சி. நம்பர் 5 பாருங்கள் கேஸ், ஒரு 7-8 லவங்கம் எடுத்து நீங்கள் அந்த சர்க்கரை டப்பாவில் போட்டு வச்சுடுங்க. என்ன போட்டுட்டு நல்லா குலுக்கி வச்சுடுங்க. அது வந்து எறும்பு உள்ளே போகாது, எதுவுமே உள்ளே போகாது, ஒரு பூச்சியோ. சரியா? நீங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம். கைஸ், என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் தட்டி விடுங்க. ஓகே கைஸ்.